அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஐடி கம்பெனிஸ் கோடிங் ரவுண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருவாரியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட் கோட்ல இருந்து வரும். ஸோ அரேஸ் டாபிக்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். இது ஒரு அரே டாபிக் தான், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சுலபமா நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது லீட் கோட்ல 1431 அந்த ப்ராப்ளம் நம்பர்ப்பா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்றதை நம்ம டைரக்டாவே பார்த்துடலாம். கேண்டிஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அரேல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு கிட்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க முதலாவது குழந்தை. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை கிட்ட 2 சாக்லேட் இருக்குது, அடுத்த குழந்தைட்ட 3 சாக்லேட், அடுத்த குழந்தைட்ட 5 சாக்லேட், அடுத்த குழந்தைட்ட 1 சாக்லேட், அடுத்த குழந்தைட்ட 3 சாக்லேட். மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? மொத்தம் 5 குழந்தைங்க இருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு 3 கேண்டி இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா there are n kids with candies. ஸோ அந்த அரே சைஸ் தான் n. மொத்தம் 5 குழந்தைங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படி you are given an integer array candies where each candies of I represent the number of candies that ith kid has have. ஸோ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0th kid, first kid, second kid, third kid, fourth kid. புரியுதுங்களா? And an integer extra candies denoting the number of extra candies you have. ஸோ இது நம்ம கையில இருக்க பாக்கி இருக்க எக்ஸ்ட்ரா கேண்டிஸ். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பூலியன் அரே ஆஃப் லென்த் என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். உங்க ஒரிஜினல் அரேயோட எத்தனை லென்த் இருக்குதோ அதே லென்த்ல உள்ள ஒரு பூலியன் அரே. பூலியன் என்னப்பா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரிசல்ட் ஆஃப் ஐ இஸ் ட்ரூ. ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்க வேல்யூ எப்ப ட்ரூனா ஆஃப்டர் கிவிங் த ஐத் கிட் வித் ஆல் த எக்ஸ்ட்ரா கேண்டிஸ். அந்த எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் ஃபுல்லா அந்த ஒவ்வொரு ஐத்து கிட்டுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தை கிட்ட இருக்கிறதுல இருக்க எல்லா குழந்தைங்களை விட அதிக கேண்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் ஒரு குழந்தைங்க கிட்ட அதிக கேண்டிஸ் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ்ட்ரா கேண்டி நான் 3 இருக்குன்னு. ஸோ உங்களோட முதல் ஸ்டெப், அல்டிமேட் கோல், தி அல்டிமேட் என்ன நீங்க பண்ணணும்னா உங்களோட அரேல மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. எந்த குழந்தைகிட்ட அதிக சாக்லேட், அது நமக்கு முக்கியம் இல்லை, எவ்வளவு சாக்லேட் இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இங்க மேக்ஸிமம் வேல்யூ 5பா, மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க 5. இப்போ இந்த 3 கேண்டியை நான் குழந்தைகிட்ட கொடுக்குறேன். ஆல்ரெடி அந்த குழந்தைகிட்ட 2 கேண்டி இருக்கு. இப்போ நான் 3 கொடுத்தனா அந்த குழந்தைகிட்ட எத்தனை கேண்டி இருக்கும்? 5 கேண்டி இருக்கும். ஸோ 5ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ கிரேட்டஸ்ட். அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் ட்ரூன்னு போட்டுருவேன். அடுத்த குழந்தைகிட்ட 3 இருக்குது, இந்த 3 வந்தோன்னா 6 ஆயிடும். 6 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதனால இங்கேயுமே நான் ட்ரூ போட்டுருவேன். அடுத்த குழந்தைகிட்ட ஆல்ரெடி 5 இருக்கு, இந்த 3 8, இந்த குழந்தைக்கு நான் ட்ரூ கொடுத்துருவேன். அடுத்த குழந்தை பாருங்க ஒரு கேண்டி தான் வச்சிருக்குது. இப்போ நம்ம 3 கேண்டி கொடுத்தாலும் அந்த குழந்தைகிட்ட 4 கேண்டி தான் இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இதோட மேக்ஸிமம் வேல்யூ இந்த அரேயோடது 5. 4 இஸ் நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதனால இங்க மட்டும் ஃபால்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 3, இந்த 3 கேண்டி கொடுத்துட்டா 6 which is greater than or equal to 5, hence true. ஸோ முதல் ஸ்டெப் என்னன்னா இந்த கொடுத்த அரேல மேக்ஸிமம் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் இந்த 3 ஆட் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இப்போ உங்களுக்காக இன்னொரு கேள்வி பார்க்கலாம். ஸோ இதுல மேக்ஸிமம் வேல்யூ என்னமா 4. ஸோ ஆல்ரெடி 4 இருக்குது, 4 கூட இந்த 1 ஆட் பண்ணா 5. ஸோ குழந்தைக்கு ட்ரூ வந்துடும், ஏன்னா கிரேட்டர் than or equal to 4 ஆயிடுதுல. ஸோ இப்போ ரெண்டாவது குழந்தை 2 + 1 3, 4க்கு வரல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். இப்படி என்ன நம்பர் நீங்க கூட இந்த எக்ஸ்ட்ரா கேண்டி கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வந்து வரல, அதனால பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிமைனிங் எல்லாமே. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனிவே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை படிச்சு பாருங்க, பக்காவா புரியும். ஓகேவா? இதுதான்ப்பா அந்த கேண்டிப்பா. ஐ திங்க் இது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். 2 3 5 1 3 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நான் ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணணும்ல, ஸோ நம்ம ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிடலாம். பூலியன் b equal to new boolean of candies dot length. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த கேண்டிஸ் அரேல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா I will consider the first element to be the maximum element. ஓகேவா? ஸோ ஏ இல்லை கேண்டிஸ். ஸோ எல்லா எக்ஸாம்பிளும் ஏன்னு எடுத்து ஏனே வருது. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் நான் செக் பண்ணுவேன். இன்ட் ஐல இருந்து ஐ ஈக்குவல் டு 1ல இருந்து ஐ இஸ் லெஸ் தேன் ஏ டாட் கேண்டிஸ் டாட் லென்த் ஐ பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நான் ஃபஸ்ட் எலமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் இப்படி வரும்போது ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் a of i வந்து கிரேட்டர் தென் மேக்ஸாக இருந்துச்சுன்னா நான் மேக்ஸை வந்து அப்டேட் பண்ணிடுவேன். மேக்ஸ் ஈக்குவல் டு a of i. இப்படி பண்ணும்போது ஒரு கட்டத்தில் ஐ வில் ஹேவ் த மேக்ஸிமம் எலமெண்ட். ஸோ இட் இஸ் நாட் a of i, இட் இஸ் candies of i. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், எனக்கு ஃபைன் கிடச்சிருச்சு. இப்போ பை சான்ஸ் இங்கே நான் 99 போட்டோன்னா அப்டேட் ஆகுதா? மாஸ் கண்டிஷன் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபார் லூப் ஒன்று போடணும். இன்ட் i ஈக்குவல் டு 0 என்டையர் இந்த கேண்டீஸ் ஃபுல்லாக எல்லா குழந்தைங்கிட்டையும் நான் அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் நான் கொடுக்குறேன்ல, கேண்டீஸ் டாட் லென்த் i ப்ளஸ் ப்ளஸ். என்ன பண்ணுறேன்னா இஃப் கேண்டீஸ் ஆஃப் ஐன்றது ஆல்ரெடி அந்த குழந்தைகிட்ட உள்ள சாக்லேட், அது கூட நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை நான் வந்து கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை நான் கொடுக்கும் போது நம்ம ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ். அந்த மேக்ஸிமம் வேல்யூவாக அது வந்து வந்துச்சுன்னா அந்த டயத்தில் பூலியன் ஆஃப் ஐ, அந்த பர்டிகுலர் ஐத்து ஸ்டூடெண்ட்டோட அந்த ஐத்து கிட்டோட அந்த பி அரேல நான் வந்து ட்ரூன்னு போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் பி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னா எனக்கு ஆப்வியஸாக எனக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸ் வரணும். ஸோ வெயிட் வில் எக்ஸ்பேண்ட். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அவ்வளோதான் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இருந்தாலும் இந்த கோடை நான் உங்களுக்காக ரன் பண்ணி நம்ம லீட் கோடில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? லீட் கோடில் வந்து லிஸ்ட்டாக போட்டிருக்காங்களா? ஸோ லீட் கோடில் பார்த்தீங்கன்னா நம்மளை லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அரே லிஸ்ட்டுன்னு ஒன்று ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கற்றுக்கலாம் புதுசாக. லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப். ஸோ அரே லிஸ்ட்டை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும், அந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், பி ஆஃப் ஐ ஈக்குவல் டு 2 இருக்குதுல்ல, அதுக்கு பதிலாக பி டாட் ஆட் ஆஃப் ட்ரூ. ஸோ ஏன் நமக்கு எரர் வருது? அரே லிஸ்ட் வந்து இன்டீஜர் டைப் இல்லை, பூலியன் டைப். சூப்பர். பி டாட் 1 minute, இட்ஸ் நாட் பி, we are having list, அதோட பேர் list டாட் ஆட் ஆஃப் ட்ரூ. சாரி, list டாட் ஆட் ஆஃப் ஃபால்ஸ். இப்போ நம்மளோட லிஸ்ட்டை ஜஸ்ட் LISTன்னு போட்டால் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இதுவே நம்ம யூஸ் பண்ணல இந்த பூலியன் பிஏ. ஓகேவா? மாஸ் அதே ஆன்சர் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ லெட் மீ காப்பி பேஸ்ட் த சேம் ஹியர். ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட்டை கூட நம்ம வந்து எடுத்துடலாம். இருக்கட்டும், நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணோமா? ஸோ என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் லிஸ்ட். ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டோம்னா இட் இஸ் ரன்னிங். It is accepted. Beats 93.93% of users with Java. ஸோ இப்போ ரன் கொடுத்தா என்னோட சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3 சாம்பிள் டெஸ்ட் கேஸுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலி அவ்வளோ பெரிய டீல்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்ளம். ஸோ இருக்கலே ஒரு ஈஸியான ஒரு அரே பேஸ்டு ப்ராப்ளம் கூட சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இவ்வளோ வள கொலன்னு கொடுத்துருக்கான்ல, அதை பார்த்தோன்னே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஒரு சில பேர். அதுக்கு தான் அவன் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். அவன் சாதாரணமாக சொன்னால் நீங்கள் ஈஸியாக கொடுத்துருவீங்க. என்ன சாதாரணமாக சொல்லியிருந்தா மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிப்பா. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் கூட இதை ஆட் பண்ணிக்கோ, ஆட் பண்ணி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸான்னு செக் பண்ணு. இதை சொன்னால் நீங்கள் போட்டுருவீங்க. இந்த மாதிரி கிளப்பி பண்ணாதான் இது ஆக்சுவலி அவ்வளோ பெரிய டீல் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபாக கொடுத்தாங்கன்னா மேபி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய LeetCode வீடியோஸ், ஹேக்கர் ரேங்க் வீடியோஸ், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், உங்கள் ஐடி கம்பெனிஸில் கேட்குற கொஷின்ஸ் நிறையா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி